உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். முதல்ல அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். கல்யாணம் உண்மைதானே? உண்மைதாங்க. உங்க வாழ்த்துக்கு நன்றி. அப்போ நான் சொல்ல போற விஷயம் முக்கியமான விஷயம்தான். ப்ளீஸ் சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வரீங்களா? ஓகே, நான் விஷயத்துக்கே வரேன். நீங்க முக்கியமான கடமை ஒண்ணு மறந்துட்டீங்களே ஆதி. அத உங்களுக்கு ஞாபகப்படுத்த தான் நான் இப்ப கால் பண்ணேன். ஹலோ, சத்தியமா எனக்கு புரியலங்க. உங்களுக்குள்ள துடிச்சிட்டு இருக்க அந்த இதயத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அத பத்தி என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஹலோ, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும் ஆதி. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, நான் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பல பேர்ல ஒருத்தி. உங்களை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். சரி, நீங்க எப்படி அது இந்த விஷயத்தை கவனிக்காம போனீங்க? இப்ப வரைக்கும் உங்களுக்குள்ள துடிச்சிட்டு இருக்க அந்த இதயத்தோட சொந்தக்காரன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல அந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கதான் முயற்சி பண்ணிருக்கீங்களா? அவங்களுக்கு நன்றி கடனா ஏதாவது பண்ணிருக்கீங்களா? மனுஷங்க வாழ்க்கையில நன்றி உணர்வு ரொம்ப முக்கியமானது. அத நீங்க மறந்ததுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு புரியுதுங்க. நானும் நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கேன். அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நான் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவங்கள கண்டுபிடிக்க முடியல. என்ன ஆதி, கண்டுபிடிக்க முடியலன்னு இவ்ளோ சாதாரணமா சொன்னா எப்படி? அது உங்களோட கடமை தானே. உங்களுக்கு உயிர் பிச்சை போட்ட குடும்பம் என்ன நிலைமையில இருக்குன்னு என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா? உண்மைதாங்க. நீங்க யார் என்னன்னு எனக்கு தெரியல. பட் சரியான நேரத்துல என் கடமை எனக்கு ஞாபகப்படுத்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட்டுட்டு நீங்க உயிரோட இருக்க காரணமா இருந்த அந்த குடும்பத்துக்கு உங்க நன்றியை காட்டுங்க. அவங்க யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க. அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்போவாது நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த விஷயம் முக்கியம்னு பட்டுச்சுன்னா அவங்கள கல்யாணத்துக்கு முன்னாடி தேடி கண்டுபிடிங்க. அதுக்கு மேல உங்க இஷ்டம். ஆதி, என்னாச்சு ஆதி? போன்ல யாரு? ஆமா, நீங்க ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாரதி, நான் டென்ஷனாலாம் இல்ல. இல்ல ஆதி, நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க. போன் பேசிட்டு இருந்தீங்கல்ல, யார்கிட்ட பேசுனீங்க? போன்ல பேசினவங்க யாருன்னு தெரியல பாரதி. ஆனா என்னோட ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் மேட்டரை பத்தி அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. என்னை பத்தியும் அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நாம் அந்த ஃபேமிலிக்கு எதுவும் பண்ணலைங்கிறத எனக்கு ஞாபகப்படுத்த தான் ஃபோன் பண்ணதா சொன்னாங்க. ஆதி, இத பத்தி நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம்ல. பேசின விஷயம்தான் பாரதி. ஆனா இடையில நடந்த ஏகப்பட்ட குழப்பத்துல நான் அதை சுத்தமா மறந்துட்டேன். எப்படி மறந்தேன்னு எனக்கு தெரியல பாரதி. சரி ஆதி, விடுங்க. மறந்ததை பத்தி யோசிக்காம இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிங்க. பாரதி, நான் ஒன்று பண்றேன். எனக்கு சர்ஜரி நடந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண அந்த டாக்டரை நான் மீட் பண்றேன். அவருக்கு கண்டிப்பா அந்த பேஷண்டோட அட்ரஸ் தெரிஞ்சிருக்கும். நான் இப்பவே கிளம்புறேன் பாரதி. ஆதி, இந்த விஷயம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கும். நானும் உங்க கூட வரேன். நாம இதை யார்கிட்டயும் சொல்ல வேணாம். யாராவது கேட்டாங்கன்னா வெளியே போறோம்னு அவங்க கிட்ட சொல்லிடலாம். ஆமா பாரதி, நம்ம கல்யாணம் முடியறதுக்குள்ள அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். வாங்க பாரதி. ஹலோ டாக்டர். ஹலோ ஆதி, எப்படி இருக்கீங்க? ஃபைன். வாங்க உட்காருங்க. என்ன ஆதி, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இங்க என்ன பண்றீங்க? இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? யா, ஃபைன் டாக்டர். ஒரு சின்ன நன்றி கடன் பாக்கி இருக்கு.
அது சம்மந்தமாக தான் உங்களை பார்க்க வந்தேன். என்ன விஷயம் ஆதி, சொல்லுங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தது தான் டாக்டர். எனக்கு ஹார்ட் டொனேட் பண்ணாங்கல்ல, அந்த ஃபேமிலிக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க என் கல்யாணத்துக்கு வந்து என்னை வாழ்த்தணும்னு ஆசைப்படுறேன் டாக்டர். இந்த பிரச்சனை முடியாது போல இருக்கே. ஆதிக்கு ஹார்ட் கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சா நம்ம பண்ணது எல்லாமே வெளியே வந்துருமே. சமாளிப்போம். ஆதி, நான் ஏற்கனவே இத பத்தி உங்க மாமா கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது டாக்டர். ஆனால் தயவு செஞ்சு என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. ஆதி, வேணும்னா ஒன்னு பண்றேன். அட்ரஸ் கொடுக்க முடியாது. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட இருக்கு. அந்த நம்பர் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்க அவரை விசாரிச்சு பாருங்க. ஒருவேளை அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். பரவாயில்ல. கல்யாணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். கண்டிப்பா ஆதி, நான் வராம எப்படி? ஓகே டாக்டர், நான் வரேன். வாங்க. தேங்க்ஸ் டி. போலாங்களா? ஆதி, டீட்டெயில்ஸ் கிடைச்சிருச்சா? இல்லை பாரதி, அவங்கள அட்டன் பண்ண ஆம்புலன்ஸ் டிரைவரோட ஃபோன் நம்பரை டாக்டர் கொடுத்துருக்காரு. நம்ம அவர்கிட்ட பேசி அவங்க அட்ரஸ் வாங்கிக்கலாம். சரி ஆதி, போலாம். வாங்க. என்னடா மச்சான், நான் போட்ட சத்தத்துக்கு எந்த ரியாக்ஷன் கொடுக்காம இப்படி மொக்க பண்ணிட்டியாடா? ஏ மச்சான், என்ன பிரச்சனை? என்னாச்சு மச்சான்? நீ கல்யாணம் மாப்பிளடா. உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி இருக்க? சும்மா ஃபன் பண்ண வேணாமா? டேய், மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? யாருன்னு சொல்ல, தூக்கிடலாம். டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நீ என் கூட இருக்கிறப்போ எனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? அதான் எல்லாத்தையும் பார்த்துக்க நீ இருக்கிய. இது வேறடா. எதுவா இருந்தா என்ன மச்சான்? இப்ப நீ இப்படி இருக்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. என்னன்னு சொல்லுடா. இதான் அந்த டாக்டர் கொடுத்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட ஃபோன் நம்பர். நானும் இந்த நம்பரை கையில் வாங்கின நிமிஷத்துலேருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன்டா. ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.